சக்திகள், கெட்ட சக்திகள் நம்ம இல்லத்துல இருக்குன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்து அது நமக்கு காமிச்சு கொடுக்கும்? தீய சக்திகள் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது ஒரு விஷயம் நான் உங்க எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது என்னன்னா, தீய சக்திகள் நம்ம வாழ்க்கையில வராமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா இப்போ சில பேர் நான் சொல்ற விஷயங்களை அனுபவிச்சிருக்கலாம், சில பேர் ஃபியூச்சர்ல வந்து அனுபவிக்கலாம். ஒரு பாசிட்டிவிட்டியே இல்லை அப்படின்னா கண்டிப்பா அங்கே நெகட்டிவ் இருக்கும். அது ஒவ்வொருத்தர் வந்து அதை ரியலைஸ் பண்ணுறது தான். அது எப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் கண்டுபிடிச்சிக்கிறது தான். இதில் இந்த நெகட்டிவ்ல இருந்து நான் வெளில வர்றதுக்கு என்ன செய்யணும், இல்லை அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். தொடர்ந்து நிறைய நல்ல பதிவுகள் மக்களுக்காக கொடுத்துட்டு வரீங்க. ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி எல்லாரும் உங்களோட பதிவுகளை பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய கமெண்ட்ஸ், ரெகுலர் வியூவர்ஸே நிறைய பேர் இருக்காங்க மேம். ஒரு நாள் தவறாம உங்க பதிவை பாக்கிறதுக்கு இந்த டைம்ல வரும், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறதுக்கே நிறைய ஆன்மீக பரிகாரத்தில் நிறைய மக்கள் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது. அப்பா இவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க, நமக்கு தெரியாத சில விஷயங்கள் அவங்க சொல்லும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெகுலராக எனக்கு வந்து என்னை ஊக்குவித்து எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னுடைய பதிவு, நான் வெளியில் போகும்போதுமே என்கிட்ட சொல்லுவாங்க, என்னை எங்கேயாவது பார்க்கும்போதும், மேடம் உங்கள் பதிவு, நான் ஏர்போர்ட்டில் ரீசெண்டாக ஊருக்கு போயிருந்தேன். அதாவது நான் சல்வாரில் இருந்தேன். அந்த அம்மாவுக்கு என்ன ஃபர்ஸ்ட் அடையாளம் தெரில. அதுக்கப்புறம் நான் பேசினோன்னே என் குரலை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த அம்மாவுக்கும் மகளுக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். அவங்க இப்போ கேட்டுக்கு போகிறாங்க ஃப்ளைட்டை பிடிக்க, அப்படியே நின்று, மேடம் பதிவுகள் ரொம்ப நல்லா இருக்கு, நான் ரெகுலராக பார்ப்பேன்னு அந்த முகத்தில் அந்த பார்க்கக்கூடிய சந்தோஷம்ங்க, உண்மையிலேயே அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நான் நினச்சிப்பேன். இத்தனை தூரம் சப்போர்ட் பண்ண நேயர்கள் உங்க அனைவருக்குமே என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். நிச்சயமா மேம். வேலூர்ல இருந்து நேற்று பேசும்போது கூட ஒருத்தர் சொன்னாங்க, நீங்க பாரதி மேம் இன்டர்வியூ எடுப்பீங்களே, நீங்க ஸ்ரீவித்யா தானே அப்படின்னாங்க. ஆமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க மேம், கொஞ்சம் கூட சலிக்காம எல்லாத்துக்கும் பதில் சொல்றாங்க அப்படின்னு நம்ம பேசும்போதே ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பியா இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. அதாவதுங்க, ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா என்னுடைய நேரத்தை நான் அவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் நான் மற்ற வேலைகளை விட்டுட்டு தான் நம்ம உட்காந்து வீடியோ எடுக்கிறோம். அண்ட் ஸ்ரீவித்யாவும் ரொம்ப தொலைவுலேருந்து வருவாங்க. ஏதோ ஒன்று உட்காடுறோம், ஒரு கேமரா ஆன் பண்ணுறோம், பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. அண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அவள் தான் கொண்டு வரா. அந்த இந்த ஸ்பாட்டில் நான் இந்த கேமராக்கு இந்த பக்கம் உட்காருவேன், அவள் அந்த பக்கம் உட்காருவா, மைக்கை போடுவோம், என்ன கொஸ்டின் ஸ்ரீவித்யான்னு கேட்பேன், அவள் கொஸ்டினை கேட்பா. ஸோ எதுவுமே நான் பேப்பரில் எழுதி படிக்கிறதே கிடையாது. அண்ட் 2010 இன்னைக்கு வரைக்கும் நான் பேப்பரில் எழுதி படித்ததா சரித்தேன். நான் படிப்பேன் நிறைய, என்னுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் நான் தெரிஞ்சுப்பேன், நான் படித்தெல்லாம் தெரிஞ்சுப்பேன். கேமரா முன்னாடி நான் ஒரு நாள் கூட பேப்பரில் உட்காந்து இந்த பிட் அடிக்கிறது, பிட்டு பார்த்து படிக்கிறது நான் பண்ணதே கிடையாது. ஸோ நானும் ஸ்ரீவித்யாவும் இன்னைக்கு வரைக்கும் என்ன ஸ்ரீவித்யா எனக்கு கேட்பாங்கிறது தெரியவே தெரியாது. அக்ராஸ் த கேமரா ஸ்ரீவித்யா என்ன கேட்கறாலும் அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். ஒரு நாள் கூட நான் உங்களுக்கு முன்கூட்டியே கொஸ்டின் சொன்னேன். ஆமா, நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. மற்றவங்க எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் என்னோட ஸ்டைல் யாராவது எழுதி கொடுத்து இதை நீங்க படிங்க அப்படின்னு சொன்னா எனக்கு வராது. எனக்கு நான் என்ன படிச்சிருக்கனோ அதை நீங்க கேள்வியா கேட்கும்போது சரஸ்வதி கடாட்சத்துல நானா பேசுறது தான். நிச்சயமா மேம். உங்க வீடியோவே கட்டு தான், நமக்கு எடிட்டிங் ஒர்க்கே இருக்காது. சிறப்பு மேம். இன்னைக்கான டாபிக் வந்து தீய சக்திகள், கெட்ட சக்திகள் நம்ம இல்லத்துல இருக்குன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்து அது நமக்கு காமிச்சு கொடுக்கும்? பொதுவா இந்த தீய சக்திகள் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது ஒரு விஷயம் நான் உங்க எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது என்னன்னா, தீய சக்திகள் நம்ம வாழ்க்கையில வராமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா இப்போ சில பேர் நான் சொல்ற விஷயங்களை அனுபவிச்சிருக்கலாம், சில பேர் ஃபியூச்சர்ல வந்து அனுபவிக்கலாம். தீய சக்திகள்ங்கிறது புதுசா நமக்கு வெளியில இருந்து ஒரு அமானுஷ்யம் வரணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நம்ம வீட்லயே இருப்பாங்க, நமக்கு வேண்டாதவங்க நம்ம வீட்டில் இருப்பாங்க. ஒருத்தருடைய எண்ணங்கள் தானம்மா தீய சக்திங்கிறது. என்ன புதுசா வரணுமா அப்படியெல்லாம் இல்லை. ஒருத்தர் இறந்துட்டாரு வீட்டில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஆத்மா சாந்தி அடையல, அது அங்கேயே சுட்டுறதுன்னா அந்த வீட்டில் அந்த தீய இது இருக்கத்தான் செய்யும். ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். நம்மளை சுற்றி நல்ல மனிதர்கள் இருக்காங்க. நம்ம வந்து நிறைய ஆன்மீகம் பேசுகிறோம், வீட்டில் வந்து ஸ்லோகங்கள் கேட்குறோம், வீட்டில் விளக்கேற்றுறோம், பூஜை பண்ணுறோம். இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது இல்லாத வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தீய சக்தி இருக்கத்தான் செய்யும். ஒரு பாசிட்டிவிட்டியே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அங்கே நெகட்டிவ் இருக்கும். அது
ஒவ்வொருத்தர் வந்து அதை ரியலைஸ் பண்ணுறது தான். அது எப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் கண்டுபிடிச்சிக்கிறது தான். இதில் இந்த நெகட்டிவ்லேருந்து நான் வெளில வர்றதுக்கு என்ன செய்யணும், இல்லை அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எந்த ஒரு வேலையுமே நமக்கு ஆகாதுங்க. காரிய தடங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது. ரெண்டாவது, சுப காரியங்கள் நடக்கவே நடக்காது. ஒன்று மேலே நமக்கு தடங்கள். மூன்றாவது, உடல் ஆரோக்கியம். தேவையே இல்லாமல் ஜுரம் வரும், இல்லை மெடிசனுக்கு செலவு பண்ணிகிட்டே இருப்போம், ஆனாலும் கியூர் ஆகாது. நாலாவது, சண்டை. வீட்டில் எப்போ பார்த்தாலும் புருஷன் பொண்டாட்டி குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதி, ஒரு மனசுக்கு ஆறுதல் இல்லை. இன்னைக்கு சண்டை இல்லாமல் என் வீட்டில் இல்லைப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு தீய சக்திகள் இருந்தால் இது எல்லாமே நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் பாருங்கள், இது கண்டினியூஸாக உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா கண்டிப்பாக அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க. என்னடா நம்மளுடைய இயற்கைக்கு மாறாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய 6வது அறிவு கண்டிப்பாக சொல்லும். இதை வெளியிலேருந்து ஒருத்தங்க வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது, நம்மளே கண்டுபிடிக்கலாம். நல்ல கணவன் மனைவி நல்லா சந்தோஷமாக இருக்கிற இடத்துல 10 நாளாக டெய்லி சண்டை, தேவையே இல்லாமல் எரிஞ்சு விழுறது, தேவையே இல்லாமல் வந்து வீட்டில் சண்டை போடுறது. அதே மாதிரி வீட்டில் பொருட்கள் களவு போகிறது, வீட்டில் களவு போகிறது, திருடு போகிறது, இல்லை காணாமல் போகிறது எப்படின்னா நம்ம உஷாராக இருக்கணும். ஏன்னா இந்த தீய சக்திகள்லேயே பல வகை உண்டு. மனிதர்கள் வந்துட்டு அவங்களுடைய கண்படுது அப்படிங்கும் பொழுது அதை திருஷ்டி அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது, யார் மூலமாக நமக்கு வரக்கூடிய ஏவல். அந்த ஏவல் இருக்கும் பொழுதும் நம்மளை வந்து அது விடாது. மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த அமானுஷ்ய சக்திகள், வழிபோக்கில் வரக்கூடிய நம்ம வீட்டில் வந்து உட்கார்றது. ஸோ இது எல்லாமே தீய சக்திகள் தான். இல்லை தீய சக்திகள் இருக்கிற இடத்துல நம்ம வீட்டை கட்டிட்டு போய் உட்கார்றது. மேம், இந்த மாதிரி தீய சக்திகள் ஒருத்தரை வந்து நாடுது இல்லை ஒரு வீட்டை அண்டுறது அப்படின்னா அதை எப்படி மேம் வெளியேற்றுறது? அதே மாதிரி நீங்கள் கேட்டீங்கல்ல அறிகுறிகள் எப்படி இருக்குன்னு, நிறைய கெட்ட கனவாக வரும். அந்த வீட்டில் வந்து நம்மளை தூங்கவே விடாது, கனவுகள்லாம் நன்னாவே இருக்காது. ஸோ இதை வெளியேற்றக்கூடிய வழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திர பலங்கள் தான். ஸோ மந்திர யந்திர ஔஷதம்னு சொல்லுவாங்க. ஸோ மந்திர பலங்கள் நீங்கள் வந்து நம்ம தகடு வைக்கிறது, இல்லை வீட்டில் வந்து ஹோமங்கள் பண்ணுறது. மந்திரங்கள்னு சொல்கிறது ஹோமங்கள் பண்ணுறது. ஒரு சுதர்சன யாகமோ, உங்கள் வீடு நல்ல பெருசு, இடம் நல்லா இருக்குன்னா அதில் வந்து சண்டி ஹோமம் பண்ணுவாங்க. ஹோமம் பண்ண முடியாதவங்க வீட்டில் வந்து பாராயணம் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து வீட்டில் சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணேன் இல்லையா, அந்த மாதிரி பாராயணம் பண்ணுறது. நம்ம வேதம் படித்தவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து பாராயணம் பண்ணுறது, வீட்டிலையே வந்து நம்ம பாராயணம் பண்ணுறது. இந்த யந்திர மந்திர வந்து இதெல்லாம் யந்திர அப்படிங்கிறது நம்ம அதுக்கு தகுந்த தகடுகள் செய்து வீட்டில் வந்து வச்சுக்கிறது, நிலக்காலில் வைக்கிறது, இல்லைன்னா பூமியில் புதைக்கிறது, இதெல்லாம் மந்திரம். உடம்பு சரியில்லை அப்படிங்கிறவங்க வந்து அதை ஔஷதம்னு சொல்லுவோம். ஔஷதம்னா மருந்துன்னு அர்த்தம். அதில் வந்து நம்ம சில மூலிகைகள், இதை வந்து நம்ம எப்படி எந்த இடத்துல எப்படி பயன்படுத்துறது இந்த மூலிகைகள்லாம் அப்படிங்கிறது. யந்திர மந்திர தந்திர ஔஷதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதெல்லாம் நம்மளை பாதுகாத்து கொள்ளக்கூடிய விஷயங்களும் இந்த மந்திர பலத்தினால நமக்கு இருக்கும். சிறப்பு மேம். ஏன்னா ஒரு தீய சக்தி நம்மள அன்றது, ஒரு நெகட்டிவிட்டி நம்ம இல்லத்துல இருக்குன்னா அந்த நெகட்டிவை வெளியேற்றினா மட்டும்தான் நம்மளால நார்மல். கண்டிப்பா சில பேர்லாம் நீங்க மூஞ்சிலேயே பார்க்கலாம், ஒரு மாதிரி ஒரு இருள் அடைஞ்சு போயிருக்கும், கண்ணுல வந்து தெரியும், கண்ணுல வந்து ஒரு தீர்க்கம் இருக்காது, அவளுடைய உடம்பு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நம்ம ஒரு ஃபேமிலியில் ஒருத்தரை டெய்லி பார்த்துட்டே இருக்கோம், அவங்கள்ட்ட என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், வீட்டில் சண்டை, அதே மாதிரி வீட்டில் வந்து எந்த விதமான சுப காரியங்கள் நடக்கலைன்னா அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக தீய சக்திகள் இருக்கும். சிறப்பு மேம். தீய சக்திகள் இருப்பதற்கான அறிகுறியும் சொல்லியிருக்கீங்க, அதை வெளியேற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு 3 விஷயங்களும் சொல்லியிருக்கீங்க. நன்றி மேம். தேங்க்யூ மேம்.